வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தல அஜித்தோடைய விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. படம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இனிமே தான் போக தான் வந்துட்டு மக்களுடைய ரிவ்யூ பொறுத்து நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் இந்த படம் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது, அவங்க பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பற்றிய கருத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் படம் என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்ற டைரக்டர் சொன்ன விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தான் வந்து ஒரு கோர்வையாக ஒரு ரிப்போர்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த வீடியோ போடுறோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு என்னென்ன மாதிரி சீன்ஸ் இருக்கலாம், என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கலாம், இந்த படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படின்றது ஓரளவு உங்களுக்கு வந்துட்டு ஒரு அசம்ஷன்ல வரலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு தான் இப்போ வந்து விடாமுயற்சியாக வந்துட்டு இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 121 டேஸ் வந்துட்டு இந்த படம் ஷூட்டிங் போயிருக்குங்க. இதில் வந்துட்டு இவங்க சந்திச்ச பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா, டிடிஎஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவங்க ஷூட்டிங் வந்து பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனம் மாதிரி இருக்கிற இடத்துல அந்த டைம் வந்துட்டு அங்கே மணல் புயல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து அங்கே தாக்கியிருக்கு. ஸோ அதெல்லாம் அந்த தாக்கத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஷூட்டிங் வந்து கேமராஸ் இருக்கும், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இவங்க தங்குறதும் பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக குடில்கள் அமைச்சு அந்த மாதிரி தான் தங்கியிருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மணல் புயல் வந்துச்சுன்னா எந்த அளவு தாக்கத்தை உண்டாக்கிருக்குன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அந்த அளவு ஒரு புயல்கள் வந்துட்டு அதையும் தாங்கி அதுக்கப்புறமும் அந்த ஷூட்டிங் வந்துட்டு கண்டினியூ ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அங்கே நிலவிய கடும் குளிர். அந்த ஒரு சீன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஷூட்டிங்க்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் வந்து அழகாக இருக்கணும். கிளைமேட் சூப்பராக இருந்தால் மட்டும்தான் அந்த ஷூட்டிங் அந்த இடமும் வந்துட்டு நல்லா உங்களுக்கு தெரியும். நடிகர்கள் நடிக்கிறதும் வந்துட்டு வசதியாக இருக்கும். கடும் குளிரில் வந்துட்டு எப்படி இருந்தாலும் அது நடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அந்த சூழ்நிலையிலும் இவங்க வந்து இந்த படத்தை வந்துட்டு கண்டினியூ பண்ணியிருக்காங்க. என்னடா இவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, எப்படி வந்து ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம், எப்படி இந்த படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறோன்றது டைரக்டர் ஆகட்டும், இல்லை அஜித் ஆகட்டும், இல்லை மற்ற நடிகர்களாகட்டும், எல்லாருடைய தாட்ஸும் வந்து அதிலும் ப்ரொடியூசர் ஆகட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த தாட் இருந்துகிட்டே இருந்ததாக தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஹைலைட் ஆகிற மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் டிரைவிங் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் போன கார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு தலைகளாக கவுந்துரும். இந்த அசம்பாவித்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷூட்டே பண்ணிப்பாங்க. என்ன அப்படின்னா அந்த ஷூட்டிங்லேயே வந்துட்டுங்க அஜித் தான் எப்பவும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பைக் ஆகட்டும் இல்லை கார் ஆகட்டும், அஜித் வந்து டூப்லாம் வச்சிருக்க மாட்டார், அவர் தான் ஓட்டுவார். அப்படி அவர் ஓட்டிட்டு இருக்கும்போது உள்ளே இருந்து கேமராஸ் வச்சு எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த கார் வந்து கவுந்துட்டு இருக்குது. அந்த சீன்ஸே வந்துட்டு அப்போ ஷூட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த பிடிஎஸ்ல இந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு வந்துச்சு. இவரோட இன்ஜுரி வந்து ரொம்பவே ஒரு எல்லாருக்குமே ஒரு பதட்டத்தை உருவாக்கிச்சு. ஏன்னா ஒரு ஹீரோ அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா படத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியுமா, என்ன ஆகும் ஏது ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த டைம் உருவாச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த படத்தை வந்துட்டு நான் வந்துட்டு முடிச்சு கொடுப்பேன். நெவர் எவர் கிவ் அப், இதுதான் வந்துட்டு தலையோடைய மெயினான தாரக மந்திரம். அதனால அந்த சீனை வந்துட்டு திருப்பியும் டூப்பே போடாமல் நானே முடிச்சு கொடுக்குறேன்ட்டு அந்த சீனை வந்துட்டு முடிச்சும் கொடுத்துருப்பாரு. இதுதான் வந்துட்டு அஜித்துக்கு மேலே ஏன் ரசிகர்களுக்கு வந்துட்டு இந்தளவு ஒரு வந்துட்டு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு அவருடைய வழிகள், அதாவது அவர் பின்பற்றுகிற வழிகள் வந்து சினிமாவாகட்டும் இல்லைனா வந்துட்டு நிஜ வாழ்க்கையாகட்டும் எல்லாமே வந்துட்டு ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கனால தான் ரசிகர்கள் இந்தளவு அவர் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேஸில் அஜித்துடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸ் பிடிச்சாங்க. அந்த இதை வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் கூட ஒரு பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க, அதனால் ரசிகர்களாக நீங்கள் வாழுங்க ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயமாகட்டும் யாரும் எந்த நடிகர்களும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு சொல்லியிருக்காங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். அதனால தான் அஜித்தோட ரசிகர்கள் வந்துட்டு வித்தியாசமாகவும் என்னதான் வந்துட்டு அவருக்கு ரசிகர் மன்றங்களே வந்து வேண்டாம் அப்படின்னு அவர் எல்லாத்தையும் கலைச்சாலும் ரசிகர்களுடைய கூட்டம் மட்டும் குறையவே மாட்டேங்குது. இந்த படத்தை பற்றி டைரக்டர் மகிழ் திருமணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு 4 காலகட்டமாக வரும் அப்படின்னு இருக்காரு. அதாவது 4 காலகட்டம்னா அஜித் வந்து ஒரே அஜித் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 காலகட்டத்திலும் எப்படி எப்படி இருந்தார் அப்படின்னு ஷோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, 12 இயர்ஸ்க்கு ஒன்று, 9 இயர்ஸ் ஒன்று, 6 இயர்ஸ் ஒன்று, அப்போ கரண்ட். அப்படி பார்த்தீங்கன்னா அஜித் வந்து 12 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அந்த லுக்கு கொண்டு வரணும், 9 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அந்த லுக் கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி 4 லுக்கில் வந்துட்டு அஜித் வந்து நமக்கு வருவார். இந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது அப்படின்றது அஜித் கிட்ட வந்து ஃபுல்லாகவே ஸ்டோரி எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டு இருக்காரு டைரக்டர் அவர்கள். இதனால் வந்துட்டு அஜித் வந்து ஓரளவு கற்பனை இருப்பார் என்னென்ன மாதிரி நமக்கு வந்து சீன்ஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா 4 டிஃப்ரெண்ட் ஏஜ் கெட்டப்ஸில் இருக்கிறனால கண்டிப்பாக வந்துட்டு அவர் தாட்ஸ் இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது டைரக்டர் வந்து அஜித் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு சொன்னார், சரி ஓகே 12 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு நான் இருக்கணும்னா நான் வந்து ஹேர் கலரிங் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து டைரக்டர் ஆமாங்க பண்ணணும்னு போது அவர் வந்துட்டு இல்லை நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே முடி நரைச்சதில்லை, அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியும் அது மாதிரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சஜஷன் கேட்டுக்காரு. ஆனால் இவர் வந்துட்டு இருந்தாலும் இப்படி இருந்தால் தான் ரசிகர்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அவர் ஹேர் கலரிங் பண்ணிட்டு தான் அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கெட்டப்புக்கு வந்துட்டு வந்திருக்காரு. இதனால கண்டிப்பாக ரசிகர்கள் வந்துட்டு அவர் வந்து முன்னாடி எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால விண்டேஜ் அஜித்தை வந்து இந்த படத்தில் நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கலாம். அதே போல சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அஜித்தோடைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ்க்கு வந்து அந்த
அளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க, கம்மியாக தான் இருக்கும். இந்த படத்தில் வந்துட்டு அந்த மாதிரி யங் பீரியடில் வர்றதுனால அந்த டைமில் வந்து ரொமான்ஸுக்கு வந்துட்டு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகர்கள் எந்த நடிகர்களாகட்டும் அவங்களுடைய வயசை வந்து குறைச்சி காமிக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அதில் வந்து விதிவிலக்கு ஒரு சிலர் இருக்கலாம். ஆனாலும் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்களுடைய வயசுகளை கம்மி பண்ணணும்னு தான் செய்வாங்க. அதுக்கு என்னென்ன வேணா செய்வாங்க. ஹேர் கலரிங் பண்ணுவாங்க. வேற என்னென்ன சர்ஜரிஸ் எல்லாமே பண்ற ஆளுங்க நெறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம். நான் வந்து எப்படி இருக்கணும், நேச்சுரலா இருக்கணும். இதுதான் என் ரசிகர்களுக்கு பிடிக்கும். இப்படியே இருந்து நான் வந்து பழகுறேன். நாம எதார்த்தமா இருக்கிறத மக்களுக்கு பிடிக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கிற ஒரு ஆள் தான் வந்து அஜித். அதனால தான் அவர் வந்து எந்த படத்துலயும் வந்துட்டு அவர் ஹேர் கலரிங் பண்றத விரும்பவே மாட்டாரு. ஆனா இந்த படத்துக்கு தேவை அப்படின்னு டைரக்டர் சொன்னதுனால அவர் வந்துட்டு ஹேர் கலரிங் பண்ணிட்டு நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அவரோட அர்ஜுனும் நடிச்சிருக்காரு. அர்ஜுனும் இவரும் வர்ற சீன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூஸ் பம்பா இருக்கும் அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதே போல அஜித் படம் வந்து ஸ்பெஷல் ஷோ இன்னைக்கு 9 o'clock இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லா தியேட்டர்ஸ்லயும் வந்துட்டு கட் அவுட்ஸ் வந்துட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கட் அவுட்டை பார்க்கும்போதே ஒரு கெத்தா இருக்குது. ஏன்னா கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் தான். அதுதான் இப்போ உண்மை அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு. இப்போ வந்து சமீபமா வந்து படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நல்ல ஓப்பனிங் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட், லியோ, அப்புறம் பீஸ்ட், அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி படத்துக்கு வந்துட்டு கிடைச்சது. அதெல்லாம் தாண்டி அதை மீறி கிடைச்சிருக்கிற ஒரு படம் தான் விடாமுயற்சி. அப்போ கிங் ஆஃப் ஓப்பனிங் யாருன்றதை நீங்களே வந்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இதுல இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியூர்கள் எல்லாத்துலயுமே வந்துட்டு டிக்கெட்ஸ் வந்துட்டு சோல்ட் அவுட்னு சொல்றாங்க. நம்ம ஊர்லயே வந்துட்டு டிக்கெட்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட். அதுல வந்து ஸ்பெஷல் ஷோ 9 o'clock ஷோக்கு வந்துட்டு டிக்கெட்ஸ் வந்து இப்போ வந்து சோல்ட் அவுட் ஆயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 9 o'clock ஷோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே, அதாவது ஃபெஸ்டிவல் டேஸ்ல வருது, அந்த டைம் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு கொடுப்பாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் கிடையாது, எந்த ஒரு பண்டிகையும் கிடையாது. ஆனா அஜித் படம் ரிலீஸ் ஆகிறதே பண்டிகை தான் அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்றாங்க அவருடைய ரசிகர்கள். நான் சொல்றதை நீங்க வந்துட்டு நம்பலனாலும் நீங்களே வந்துட்டு நெட்ல போயிட்டு புக் மை ஷோல போய் ஓபன் பண்ணி பாருங்க. எல்லா தியேட்டர்லயும் எல்லா டிக்கெட்ஸும் வந்துட்டு அப்படியே பிளாங்க் ஆகி சோல்ட் அவுட் ஆயிருக்கும். சில டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்ன தகவல்கள் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே ஃபர்ஸ்ட் டேலே வந்துட்டு 30 crores வரைக்கும் கலெக்ஷன் ஆகும், அந்த அளவு வந்துட்டு டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி ஓவர்சீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா 1500 ஸ்கிரீன்ஸ்ல வந்துட்டு ஃபுல்லாவே அஜித் அவர்களின் விடாமுயற்சி தான் வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க. எல்லா டிக்கெட்ஸும் வந்துட்டு சோல்ட் அவுட். லைக்கா நிறுவனம் சொன்ன சில தகவல்கள் என்ன பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சவுத் இந்தியன்ஸ் கம்பேர் பண்ணும்போது தெலுங்கு பீப்பிள்ஸ் தான் அங்க வந்துட்டு அதிகமா இருப்பாங்க தமிழ் பீப்பிள்ஸோட. அதனால அங்க இருக்கிற தெலுங்கு ஹீரோஸ் வந்து நடிச்ச படங்கள் அங்க யூஎஸ்ல ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு வந்து சரியான ஓப்பனிங் கிடைக்கும். ஆனா தமிழ் படத்துக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா விடாமுயற்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய படத்தோட ஒரு 5 மடங்கு வந்துட்டு ஓப்பனிங் அதிகமாக கிடைச்சிருக்கு. எல்லா டிக்கெட்டும் வந்துட்டு ஃபாஸ்டா சோல்ட் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை லைக்கா நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அஜித் அவரின் ரசிகர்கள், அதாவது ஒரு சில ரசிகர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு இப்போ மரபணு நோயின்னு ஒன்று வருது, அதுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் 16 crores வரைக்கும் ஆகுன்ற மாதிரி எல்லாருக்குமே ஓரளவு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஷேர் ஆயிருக்கும். அந்த மாதிரி பாதிக்கப்படுற குழந்தைகள் வந்து ரொம்ப ரேர் கேஸ்னாலும் நம்ம இதில் வந்துட்டு ஒரு 4-5 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும். ஒரு நபர் வந்துட்டு கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு வந்து பாத யாத்திரையாகவே வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட கட்சியை சேர்ந்தவர். இருந்தாலும் இப்போ அஜித் படம் ரிலீஸ் ஆகுது, அதனால அஜித் ரசிகர்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தர் பண்றது, அவர் வந்துட்டு விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் அவர் பண்ற விஷயம் வந்து சூப்பரான விஷயம். நம்ம தலைவரும் வந்துட்டு நம்மளும் வாழணும், அடுத்தவங்களையும் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கனால அதை ஃபாலோ பண்ணுவோம், அவங்களும் இந்த இதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிக்கெட்லேயே வந்துட்டு யூபிஐ கோட் மாதிரி பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்ட்டு மக்களுக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்துட்டு பேனர் வைக்கிற செலவுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் இதுக்கு வந்து நிதி உதவியாக கொடுக்குறோம், 16 crores ஆகும்னு சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய தொகைன்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால எங்களால் முடிஞ்ச உதவியை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியை உண்டாக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புரிதலோட ஒரு தலைவன் சொன்னதை ஃபாலோ பண்ணுறாங்க, அவர் எப்படி இருக்காரோ அதே போல் நாமளும் இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னும் போது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகர் அவருடைய பொறுப்புகளை உணர்ந்து அவர் எப்படி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் போது கண்டிப்பாக அவருடைய ரசிகர்களும் அதே மாதிரி மாறுவாங்கன்றதுக்கு இது ஒரு சாம்பிளுங்க. அதனால நீங்களும் வந்துட்டு உங்கள் தலைவராக நீங்கள் வந்து யோசிச்சாலும் சரி, இல்லை நான் வந்து இவருடைய ரசிகர் அப்படின்னு நீங்கள் யோசிச்சாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களை வந்து நல்ல ஆளுங்களா செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய குணங்கள் அவங்க ஃபாலோ பண்ணுறதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குன்றது இங்கே வந்து கண்கூட தெரியுதுங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து 9 o'clock ஷோ தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு வேற ஒரு பக்கத்து ஸ்டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock ஷோவே இருக்குது. அதனால வந்துட்டு மார்னிங் ஷோவை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு இங்கேருந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு வந்துட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. பெங்களூர் நியர்பை இருக்கிறவங்க அவங்க வந்து பெங்களூருக்கு மூவ் ஆகிறாங்க. அதே போல் கேரளாக்கு நியர்பை கோயம்புத்தூர் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கேரளாக்கு மூவ் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு படம் எடுத்துட்டு நம்ம அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மூவ் ஆகின்னு இருக்காங்க. இங்கே இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்துட்டு பக்கத்து ஸ்டேட்டில் போயாவது ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்ட்டு மூவ் ஆகுறது வந்துட்டு இப்போ தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஷோஸ் வந்து இனிஷியலாக அதாவது ஒரு 9 o'clock 6 o'clock ஷோலாம் கூட இருந்திருக்கு. இப்போ வந்து அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு கட் பண்ணிட்டாங்க. 9 o'clock ஷோவே வந்துட்டு அனுமதி பெற்று தான் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால ரசிகர்கள் வந்துட்டு நாங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற ஷோஸே பார்க்கணும் அப்படின்ட்டு பக்கத்து ஸ்டேட்டுக்கு வந்துட்டு மூவ் ஆகிறாங்க. அப்படின்னா எந்த அளவு ரசிகர்கள் வந்துட்டு தலையை பார்க்கணும் அப்படின்னு
நடிச்சிருக்காங்கன்றது நீங்களே யோசிச்சுக்கோங்க. இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து சொன்னாலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுதுங்க. துணிவு வந்து 2 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் அஜித் படம் வந்து எதுவுமே வரல. இப்போ தான் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து இன்னொரு விஷயம் இதில் நல்லதான ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னொரு அடுத்த படமா குட் பேட் அக்லி அந்த படமும் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அதுலேயும் அஜித் அவர்கள் வந்துட்டு ஒரு 4 பீரியட்ல வந்துட்டு வர்ற மாதிரி இருக்கனால விண்டேஜ் அஜித்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னும் போது இன்னும் கூடுதல் வந்துட்டு சந்தோஷமா இருக்கு. நான் வந்துட்டு சொன்னது சும்மா கிடையாதுங்க. நீங்க போயிட்டு காசி தேட்டரில் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லிக்கு வந்துட்டு கட் அவுட் இப்போ வச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க மக்கள் அதாவது ரசிகர்கள் வந்துட்டு எந்த அளவு வந்துட்டு அஜித் படத்தை வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்கன்னு. குட் பேட் அக்லி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாசமே வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதனால இன்னும் ஒரு 2 மாசத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தல படம் திருப்பி உள்ள என்ட்ரி ஆகுது. இதுல இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல பத்தி குச்சி பத்திக்காதரா இது வந்து பார்த்தீங்கன்னா தீனால வந்து ரொம்பவே வந்துட்டு பிரபலமான ஒரு சாங். அந்த சாங்கை வந்துட்டு ரீமிக்ஸ் பண்ணியிருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ். அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பிரேக் டவுன் படத்துடைய தழுவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃபுல்லா வந்து இந்த படம் எப்படி இருக்கு, அது பிரேக் டவுன் மாதிரியே அப்படியே வந்து எடுத்து வச்சிருக்காங்களா இல்லைனா பிரேக் டவுனுடைய ஒரு சும்மா ஒரு இன்ட் அந்த கதை கலத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கதை ஸ்க்ரீன் பிளே வந்து டோட்டலாக மாற்றிருக்காங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா டைரக்டர் கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன் பிளேவை இன்ட்ரெஸ்டிங்காக மக்களுக்காக கொண்டு போய் பண்ணுறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. காலமாக நம்மளுடைய தமிழ் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரை பிடிச்சிருச்சுன்னா அவருக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, அவரை வந்து தலையை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்றதை நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கோம். எம்ஜிஆர் தொடங்கி ரஜினிக்கு அடுத்தது அஜித் அவர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. எம்ஜிஆர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட நம்பியார் வந்து சண்டை போட்டாலே நம்பியார் வந்து அவ்வளோ இதுவாக திட்டுவாங்க. இது படம் ஷூட்டிங்னாலும் நம்பியாரை வந்துட்டு காரி துப்பாத ஆளுங்களே இல்லை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே போல தான் ரஜினி அவர்கள் படத்தில் வந்துட்டு அவருக்கு எதிராக நடிக்கிறவங்க அவர் திட்டினாலும் சரி, அவரை வந்து அடிக்கிற மாதிரி சீன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா அவரை வந்து ஏதாவது மட்டமாக பேசுகிற சீன்ஸாக இருந்தாலும் ரசிகர்கள் வந்து அதை ஏற்றுக்காம அப்படி பேசினவங்களை வந்துட்டு எதிர்வினையாற்றுறது வந்து நிறைய நேரங்களில் வந்து நடந்திருக்கு. ரஜினிக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அஜித் அவர்களுக்கு இப்போ மங்காத்தா படம் வந்துச்சுல அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வைபவ் அவர்கள் வந்து அஜித் அடிக்கிற மாதிரி ஒரு சீன். இது வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வந்துட்டு அந்த சீனை வைக்கவே இல்லை. இருந்தாலும் அஜித் அந்த டைம் அந்த சீன் தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வைபவ் அவர்களை வந்துட்டு அடிக்க சொல்லியிருப்பாரு. ஆனால் அவர் வந்து அடிக்க ரொம்பவே தயங்கினாலும் இருந்தாலும் எங்கள் ரசிகர்கள் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த படத்துக்கு அந்த சீனை வச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில தேட்டரில் வைபவ் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை கிழிச்ச சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க அஜித் அவர்களுக்கு ரசிகர்கள் எந்த அளவு வந்துட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அஜித் அவர்கள் கூட அர்ஜுன் அவர்கள் நடிச்சிருக்காரு, த்ரிஷா அவர்கள் நடிச்சிருக்காங்க, பிக் பாஸ் ஆரவ் நடிச்சிருக்காரு. இதில் யார் வில்லன்றது நமக்கும் தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். போல மங்காத்தா படம் வந்து வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தை தவிர மற்ற எல்லாரையும் வந்து கூப்பிட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு விருந்து வச்சதாகவும் ஒரு விஷயங்கள் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவு உண்மைன்றது நமக்கு தெரியல. அந்த டைம் வந்து ஒரு வெங்கட் பிரபுட்டே வந்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கேரக்டர் எனக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எதிர்பார்த்து சொல்லியிருந்தார். இருந்தாலும் அது நடிச்சிருப்பாரா? ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அஜித் அவர்களுக்கு ஈக்குவலான ஒரு வந்துட்டு மாசான ஸ்டார். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவரோட விடாமுயற்சி படம் வந்துட்டு எந்த மாதிரி கதைக்களமாக இருக்கலாம், எந்த மாதிரி வந்து சூழ்நிலையில் அந்த படத்தை வந்து எடுத்தாங்க, எல்லாத்தையும் வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் விடாமுயற்சி படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, படம் எப்படி இருக்குன்றதை நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளும் அஜித் அவர்களின் விடாமுயற்சி படம் வந்துட்டு இவ்வளோ தடங்களை மீறி வந்து வெளியே இருக்கு. அதனால அந்த படமும் வந்துட்டு விடாமுயற்சியோட விஸ்வரூப வெற்றி அடையணும் அப்படின்றது நம்மளுடைய எண்ணமா இருக்கு. உங்களுடைய தாட்ஸ் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.